வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அதிகாலை குளியல் மகத்துவம். காலையில படுக்கையிலேயே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதிகாலையில எழுந்துக்கிறதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யற செயல்கள் இரட்டிப்பு பலன்களை தரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அதிகாலை எழுந்துக்கிற பழக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொல்லியிருக்காரு. கோவில்கள் ஆசிரமங்கள் காலை 5:30 மணிக்கு பூஜைக்காக அழைக்கிறாங்க, வேதங்கள் படிக்கிறாங்க. காலை 3 மணி முதல் 4 மணி வரை தேவ குளியல். அந்த நேரத்துல மானிடர்கள் குளிக்க கூடாது. 4 மணி முதல் 6 மணி வரை மானிட குளியல்னும், சூரியோதயத்திற்கு பின்னாடி ராட்சச குளியல் குளிக்க கூடாதுன்னு வகுத்து அதிகாலை எழுந்துக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணும். குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதுனால நாடி நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுது. வியாதியஸ்தர்கள் மட்டும்தான் வெந்நீர்ல குளிக்கலாம். அதிகாலை குளியல் தங்கத்திற்கு சமமானது. தங்கத்தை சூடாக்கிய பின்னாடி சில வினாடிகள்ல சூடு ஆறிடும். அது மாதிரி தான் பிரம்ம முகூர்த்த குளியல் உடல் சூட முழுமையா வெளியேற்றுது. 6 மணிக்கு பின்னாடி 1 மணி நேரத்துக்குள்ள குளிக்கிறது வெள்ளிக்கு சமம். உடல் சூடு பாதி தான் வெளியேறும். 7 மணிக்கு பின்னாடி குளிக்கிறது இரும்புக்கு சமம். இரும்பு சூடு ஆற அதிக நேரம் ஆகும். அதே மாதிரி உடல் சூடு முழுமையா வெளியேறாம உடல்லையே தங்கிடும். குளிக்கிறதுனால கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்காது. மேலும் படுக்கையிலிருந்து வெறும் வயிற்றுல சூடா டீ காஃபி குடிக்கிறதுனால இயல்பான நிலையில இருக்க குடல் விரிவடைஞ்சு பலத்தை இழக்குது. ஜீரண சுரப்பிகள் அழிஞ்சு அஜீரண கோளாறுகள் உண்டாகுது. இப்படி உடலுக்கு எடுத்துக்கிற சோம்பேறித்தனம் நமக்கு தேவையா? அதிகாலையில எழுந்துக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. சுறுசுறுப்பா இருங்க, ஆரோக்கியமா வாழுங்க. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.